அண்ணா வணக்கம். சொல்கிறா தம்பி, ட்ரைனிங்கில் எப்படி போயிட்டுருக்கு? எங்கண்ணே நானும் வரேன், ட்ரைனிங் பண்ணுறேன், ஓடுறேன், கரெக்டாக ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆனால் டைம் மட்டும் குறைய மாட்டேங்குது. அப்படியா? ஏன் டைம் குறைய மாட்டேங்குது? என்னாச்சு? எப்படி ட்ரைனிங் பண்ணுற நீ? எப்படின்னா வருவேன், டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடிட்டு டைம் பார்த்துட்டு போயிடுவேண்ணே. அவ்வளோதாண்ணே, வேறு எதுவும் பண்ண மாட்டேண்ணே. இப்படி பண்ணால் எப்படா ட்ரைனிங் குறையும்? இன்டர்வல் ட்ரைனிங்லாம் பண்ணுறது இல்லையா? இன்டர்வல் ட்ரைனிங்கா? அப்படின்னா சரியா போச்சு போ. செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். இன்டர்வல் ட்ரைனிங் என்னன்னு சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். இன்டர்வல் ட்ரைனிங்கிறது ஒரு ஸ்பீடும் ஸ்லோவும் கலந்த செஷன். இன்டர்வல் ட்ரைனிங் வந்து உங்களோட ஸ்பீடு, ஸ்டெமினா, அப்புறம் VO2 max எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் உங்கள் பாடிக்கு. நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஸ்பீடாக ரன் பண்ணுங்கள். ஸ்ப்ரிண்ட் வேணாம், கம்ஃபர்டபுளி ஹார்ட் பேஸில் வந்து ரன் பண்ணுங்கள் 30 செகண்ட்ஸு. அப்புறம் வந்து 60 to 90 செகண்ட்ஸ் வந்து வாக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு 6 செட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கீங்கன்னா 1 மினிட் வந்து ஸ்பீட் செஷன் பண்ணிவிட்டு 1 மினிட் வந்து ஸ்லோ செஷன் பண்ணுங்கள். இது வந்து இன்டர்மீடியட்டாக இருக்கிறப்போ வந்து 6 to 8 செட் பண்ணணும். இல்லை நான் வந்து ரொம்ப நாளாக ட்ரைனிங் பண்ணிருக்கேன், இந்த அளவு நான் இன்டர்வல் செஷன் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னா 3+2 3 மினிட்ஸ் ஸ்பீடு, 2 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ரன் பண்ணணும். அந்த மாதிரி தான் நான் இப்போ ட்ரைனிங் பண்ணுறேன். இப்போ வந்து இன்டர்வல் ட்ரைனிங் வந்து உங்கள் வீக்கோட ஷெடியூலில் எப்போ வைக்கணும்னு சொல்கிறேன். உங்களோட ஈஸி ரன் இன்றைக்கி ஈஸி ரன்னா நாளைக்கு வந்து உங்களோட இன்டர்வல் ரன் இருக்கணும். வீக்லி ஒரு நாள் தான் இன்டர்வல் ட்ரைனிங் இருக்கணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக ஒன்றும் உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகாது, ஸ்மார்ட்டாக ட்ரைனிங் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். மறக்காமல் இன்டர்வல் ட்ரைனிங் வந்து உங்களோட செஷனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரன்னிங் கண்டென்ட்ஸ் அண்ட் ஸ்மார்ட் டிப்ஸ்க்கு வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.